ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில மொமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நேத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, லைக் கொஞ்சம் கீழ போனாலும், அங்கருந்து ரெக்கவர் தான் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேலருந்து வந்து கீழ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி குடுத்துட்டு, அப்புறம் மறுபடியும் அங்கருந்து கீழ போற மாரி போயிட்டு, டவுன் சைடு உடைக்காம, அப் சைட்லயே இன்னைக்கு வந்து வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்குள்ளாரயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளோஷர முடிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் எந்த பக்கம் போறதுன்னு சொல்லி டெசிஷன் தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. கரெக்ட்டா? ஸோ அப்படிதான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. இத பத்தி நம்ம ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேற இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சம்பவம்லாம் கொஞ்சம் நடந்துச்சு. சரி. பேங்க் நிஃப்டில என்ன நடந்திருக்குன்னா, சைட்வேஸ் தாங்க இன்னைக்கு ஆக்சுவலா மார்க்கெட் வந்து பக்காவா சைட்வேஸ்லயே போய் முடிச்சுட்டாங்க. நேத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இத கிராஸ் பண்ணணும். ஓகேவா? கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். இன் கேஸ் நமக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழ போச்சு அப்படின்னா 51,283 லெவல்ஸ் ஓப்பன்ல இருக்கு. பட் நான் உங்களுக்கு சொன்ன மாரி நான் பேரிஷ் சைட்ல இப்போதைக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நான் புல்லிஷ் சைட்ல தான் இருக்கேன். பட் பார்க்கலாம். என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆ அங்க வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெக்கவரி குடுத்துட்டு இருந்தது. ஒபேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஆயிலுடைய அவங்க வந்து ஆ ஆ யுஎஸ் ஆயில் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்றதுனால யுஎஸ் ஆயில் வந்து விழுந்துட்டு இருக்கு ஓவராலா. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுடைய இந்தியால வந்து பார்த்தோன்னா, என்பிஎஃப்சிஸ் அதுக்கப்புறம் புரமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு சைடு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேனிக் சிச்சுவேஷனா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பேனிக் சிச்சுவேஷன்னா மக்களே, இந்த அளவுக்கு இப்படி வந்து சைட்வேஸ்ல இருக்காது மார்க்கெட். ஓகேவா? நான் இதையும் காமிக்கிறேன், உங்களுக்கு நிஃப்டியும் காமிக்கிறேன். ஓகேவா? சில ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? எல்லாருமே இங்க பாருங்க 25,162 லெவல்ஸ் நம்ம லெவல்ஸ்க்கு மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா பை தான். இது ரெக்கவர் தான் இருக்கு. ஸோ இது பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதாவது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி நேத்து நம்ம பேசின மாரி ரெக்கவரி குடுத்திருக்கு. ஓகேவா? ரிலையன்ஸ் பாருங்க. ரிலையன்ஸுமே வந்து கீழ இருந்து ஓப்பன் ஆகி மேல ரெக்கவரி ஆகி நேத்து இடத்துக்கு வந்திருக்கு. எல்லாமே ப்ரீ மார்க்கெட்லயே முடிஞ்சிருது. அதாவது நேத்து குளோஷருக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ அது அந்த மாரி சிச்சுவேஷன் தான் நமக்கு இப்போ இருக்கு. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருந்தாலுமே ரெக்கவர் தான் ஆகுது. ஸோ இது வந்து புரமோட்டர் செல்லிங்கோ, இல்ல என்பிஎஃப்சி செல்லிங்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பேங்கிங் செக்டார்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நேத்து இம்பாக்ட் வந்து செல்லிங் இருந்ததுனால, இன்னைக்கு வந்து இந்த செல்லிங்க வந்து அழகா காமிச்சுட்டு போயிருக்காங்க. அதர்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் சைட்ல தான் இருக்க போறேன். ஓகேவா? இது நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டேன். நீங்க உங்களுடைய வியூஸையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தோணுது? ஓகே ஃபைன். என்னோட அனாலிசிஸ் கரெக்ட்டா இருக்கா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் சொல்றது தப்பா என்னன்னு சொல்லிட்டு நம்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் இது வந்து செல்லிங்க்கான மொமெண்ட்டான்னு சொல்லி கேட்டா, இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பையிங்க்கான மொமெண்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன கரெக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் செல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, புரமோட்டர்ஸ் தான் செல் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தவிர, யாரும் வந்து லாங் டைம்ல ஹோல்ட் பண்றவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு போகல. ஓகேவா? ஸோ நான் பேசிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு நான் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்ஸ பத்தி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூ காமிச்சுட்டேன். அந்த ஓவர்வியூல பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புல்லிஷ் சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஐ மீன் புல்லிஷ்ன்னு சொல்றத விட ரெக்கவரி தான் ஆயிட்டு இருக்கு. ரெக்கவரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கீழ இருந்து போனாலும் அங்கங்க பாருங்க ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு பார்க்க பார்க்க தெரியும். கேப் டவுன் ஓப்பனிங் ஆயிருந்தாலும், கேப் அப்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் நடந்துட்டே தான் இருக்கு. நெஸ்ட்லே எடுத்துக்கோங்க, டைட்டன் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஓப்பன் ஆகி அப்ல தான் போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஓவரால் நேத்தி கேப் டவுன வந்து அதால கவர் பண்ண முடியுதான்னு கேட்டா, அது முடியல. அதனால வந்து ஓவரால்ல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்க மாரி காமிக்குது. ஓகேவா? சரி ஃபர்தரா எப்படி கன்டின்யூ ஆகும்னா, இந்த வீக் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் டெசிஷன் தான் இருக்கும். ஓகேவா? யுஎஸ்ஐல பொறுத்தளவு சரி கோல்டு கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ யா கோல்டு மேல இருக்க நம்பிக்கை போச்சு அப்படின்னு கேட்டா, யுஎஸ் உடைய நம்மளுடைய அ ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சரி யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் குறைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்ட் எக்கானமி, ரெசெஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்தாலும், ஆ ஐ மீன் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் எக்கானமி கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல
சடனா வந்து ஒரு நல்ல ஒரு கிராஷ்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஒரு ஃபால். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வரும். ஐயையோ! இப்ப இது வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட்லாம் எடுத்துட்டு இது பண்ணலாமா? லைக் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மென்ட் அப்புறமா கீழ போகும்போது வாங்கிக்கலாமான்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்னா, யாருமே இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்து நீங்க வந்து ஒரு அ ஸ்கேல்பரா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடரா அப்படி இருந்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ அப்பப்போ புக் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நான் வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர் நானு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நான் அக்யூமுலேட் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டில பை தான் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ரொம்ப கீழ கிடைச்சிருக்குப்பா. ஓகேவா? நிஃப்டி கீழ இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிஃப்டி நிஃப்டி அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதாவது இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே மேல போறது தான் டிசைன் ஆயிருக்கு. ஓகேவா? லைக் 10,000 போன 10 நிஃப்டி இன்னைக்கு வந்து 20,000ல இருக்கும். 25,000ல இருக்கும். அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா 25,000 கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்போம். 25,000 போய் வாங்கியிருக்கலாம்ப்பா நம்ப. அப்படின்ற மாரி யோசிச்சிருக்கலாம். பட் நமக்கு அப்ப கிடைக்காது. ஸோ இத மாதிரி தான் வந்து நமக்கு தோணுமே தவிர, ஐயோ! 50,000 போயிடுச்சு நிஃப்டி. நம்ம 25,000ல பார்த்தோம்ப்பா. நாங்கலாம் அப்ப இருக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணோம் தெரியுமா? அப்படின்ற மாரி நம்ம வந்து ஃபியூச்சர்ல பேசிக்கிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு தேதிக்கு எல்லா இடமுமே ஒரு குட் பை தான். ஸோ அத தான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். இப்ப நான் நிஃப்டிய காமிக்கிறேன் பாருங்க. நிஃப்டியோடைய ஸ்பாட் தான் காமிக்கிறேன். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம் நம்ப. ஓகேவா? மந்த்லி டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன் பாருங்க. அப்பப்போ சின்ன சின்ன டவுன்ஸ் இருந்தாலும், இந்த கோடெல்லாம் விட்டுருங்கப்பா. ஆ ஓகே. இப்ப பாருங்க 2012ல வந்து பார்த்தீங்கன்னா, 2012 என்ன சொல்லுவாங்க? 4000 4000த்துல இருந்திருக்கு நிஃப்டி. இங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். 11ல 12, 13, 14, 16ல 6. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 போயிட்டு ஒரு 50% கரெக்ஷன் வந்துச்சு. இது எப்ப நான் உங்களுக்கு சொல்ல தெரியல. அது கோவிட் கரெக்ஷன். ஓகேவா? இங்க பாருங்க 1 ஜனவரி 2020, டிசம்பர் 2019 இங்கேருந்து வாங்கி கரெக்ஷன் வந்துச்சு. இந்த கரெக்ஷன்ல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லு பூண்ட வாங்கி போட்டிருந்தா கூட முளைச்சு மேல வந்திருக்குன்ற மாரி தான் இங்கேருந்து ரெக்கவரி. அங்கருந்து ரெக்கவரி ஆனது நல்ல பயங்கரமா ரெக்கவரி தான். அப்புறம் 21ல ஆல்மோஸ்ட் லைக் 18,000 அப்பயே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால். 14,000க்கு 4,000 பாயிண்ட்ஸ் ஃபால். அதுக்கப்புறம் ரெக்கவரி, ஒரு ஃபால். ஒரு ரெக்கவரி, ஒரு ஃபால். இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபால் சின்னதா ஒரு ஃபால் வந்துட்டு, மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு ஃபர்தர் டிசைன் டூ கோ அப் தான். ஓகேவா? நம்ம ஒரு மந்த் பார்த்தாலுமே, இங்க பார்க்க உங்களுக்கு தெரியும். எவ்ரி மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்கும். கரெக்ஷன்ஸ் அண்ட் அப்வர்ட் மொமெண்டம். கரெக்ஷன்ஸ் அண்ட் அப்வர்ட் மொமெண்டம். கரெக்ஷன்ஸ் அண்ட் அப்வர்ட் மொமெண்டம். ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நேரா மறுபடியும் இந்த 8,000 லெவல்ஸ் வந்துருமா? 7,000 லெவல்ஸ் வந்துருமா? 12,000 லெவல்ஸ் வந்துருமான்லாம் பார்க்க முடியாது. ஓகேவா? வந்தாலும் வந்து லைக் என்ன சொல்றது? இந்த கரெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 21 கீழ வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பயங்கரமா ஏதாவது டிராஸ்டிக்கான ஒரு அ சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் தான் இந்த மாரி நடக்கும். ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வேர்ல்ட்ல வந்து வார் கீர்ன்னு வந்தா தான், இல்ல வேர்ல்டு வார் 3 அந்த மாரி வந்தா தான் நமக்கு வந்து 7,000, 8,000 லெவல்ஸ்லாம் பார்க்க முடியுமே தவிர, அதர்வைஸ் நமக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இது நீங்க எப்பவுமே மீன்ஸ் லைக் நம்மளுடைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ட்ராடேவ பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்டெசிசிவ் மோட்ல இருக்கு. ஓகேவா? பயங்கர ப்ராஃபிட் குடுக்குமா? பயங்கர லாஸ் குடுக்குமா? அப்படின்லாம் யோசிக்காம, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபென்சிவ் மோட்லயே மார்க்கெட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து நான் உங்களுக்கு சொன்ன சிம்பிள் பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். என்னன்னா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் மேல போயிடும் மார்க்கெட். அவ்வளோதாங்க. 25,100ல ஓப்பன் ஆயிருந்தா 25,083 சரி ஓகே. இங்கேயே வச்சுக்கோமே. 133லேருந்து 2 ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப் அவ்வளோதான். பட் நல்ல மொமெண்டமான்னு கேட்டா இல்ல. நல்ல மொமெண்டம்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி அல்லது நல்ல மொமெண்டம் வருதான்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்டோரி நீங்க டாபிக்ல பார்த்த ஸ்டோரியும் கதை சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த கதை தான் அது. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களுடைய ட்ரேடிங்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகேவா?
பட் ரொம்ப நெகட்டிவ் சைட்லலாம் யாரும் இருக்காதீங்க. எப்படி நெகட்டிவ் வந்தாலும் ஒரு குட் புல் பேக் ஆல்வேஸ் வில் பி தேர். எப்பவுமே இருக்குன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட நிலவரம். கமிங் டு யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நேத்து வந்து நான் இந்த லெவல்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண சொன்னேன். நான் ஆக்சுவலா இங்கே டிஃபெண்ட் பண்ண சொன்னேன். இதுக்கு இல்லாட்டா 68,000 மீன் இந்த லெவல் டிஃபெண்ட் ஆகலாம், கீழே 68,000 போயிடுன்னு சொன்னோம். பட் அது இன்னைக்கு காலையில தான் போச்சு. போனதுக்கு அப்புறமும் சாரி, இங்க நம்ம சொல்லலை நேற்று. நம்ம ஓகே, நேற்று நம்ம லேட்டாக தான் சொன்னோம் இல்லையா? ஆமா, இங்க டிஃபெண்ட் பண்ணலாம் போயிடுன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த லெவல் இங்க டிஃபெண்ட் ஆயிருக்கு. 1 ஹவர்ல வந்துலாம் நம்ம சைட்லாம். ஓகே, லாஸ்ட் 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஓகேவா? மறுபடியும் பையிங் வரும், வராமலாம் போகாது. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து ஒபாக்ல வந்து உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நமக்கு நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. அண்டர் 70 கிட்ட போனதுக்கு 1 செகண்ட். இந்த ஆவரேஜ் டொமஸ்டிக் ஆயில், சாரி ஆவரேஜ் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைசஸ் வந்து கீழே போனதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்துருந்தது நமக்கு. இந்த நம்ம ஓஎன்ஜிசி இருக்காங்க, சாரி பெட்ரோலியம் மார்க்கெட்டிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ்ல வந்து எவ்வளோ வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, லைக் நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால டிமாண்ட் வந்து கம்மியாகி சப்ளை லைக் சப்ளை வந்து அதிகமாக பிகாஸ் வந்து டிமாண்ட் மீன்ஸ் லைக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை அதிகமாக இருக்குன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஐ மீன் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இது உலர நினைக்காதீங்க. எக்ஸஸ் ஆஃப் சப்ளை வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம வந்து இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து வி ஆர் பையிங் ஆயில்ஸ் ஃப்ரம் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆயில்ஸ் இருக்கு, ரஷ்யன் ஆயில்ஸும் இருக்கு. ஸோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம யூஎஸ் கிட்டையும் சேர்த்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒபாக் ரீஜியன்ல வந்து ஆயில்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் யூஎஸ் ஆயில் மெயினா சொல்றேன் நான். இதை பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்ல போனா ஒபக் ப்ரொடக்ஷன் ட்ராப்ஸ் இன் ஆகஸ்ட் டியூ டு லிபியா பட் மெம்பர் ஸ்டில் ஓவர் ப்ரொடியூசிங் கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படின்றத சுற்றி காமிச்சு தான் விவசாயிகளுடைய ஃபீச்சர்ஸ். பட் இது ரெக்கவர் ஆயிடும். என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு நியூஸ் தான், அந்த நியூஸ்க்கு ரியாக்ட் ஆகணும் இல்லையா? அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. ஃபர்தராக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 68-81ல் 68-60 இந்த லெவல்ஸில் வந்து உங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் பை சைடில் உட்காந்துருங்க, அழகாக மறுபடியும் மேலே போயிடும். ஓகே, அதே மாதிரி யூகே ஆயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ கோல்டு வந்து ஒரு டவுன் சைடில் வந்து ஒரு சப்போர்ட் அழகாக வச்சுட்டு போயிட்டே இருக்காப்புல. ஓகேவா? அதை மார்க் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ணிட்டு என்ன நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கலாமா? இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் இது 1 ஹவர்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் க்ளோஸாக கூட போட முடியும். 1 செகண்ட் இருக்கு. க்ளோஸாக போட்டாலும் அப்படிதான் வருது, ரொம்பலாம் இல்லை. ஓகே, அதுக்கு மேலே நம்மளால இங்கே இது பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ டவுன் சைடு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு இப்போ ஒரு வியூவில் வருது. ஸோ இங்கே வர வர சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீல் பண்ணு 2506 லெவல்ஸை சீல் பண்ணி வச்சிருக்கு. ஸோ 2503 லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு செல்லிங் ஜோன் மாதிரி இருக்கு. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த சைட் வந்து பிரேக் டவுன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா என்ன கேட்டீங்கன்னா, மறுபடியும் கோல்டு இஸ் அகெயின் டிசைன் டு பை தான், இட் இஸ் நாட் டிசைன் டு செல். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். பார்ப்போம். இப்போ இந்த லெவல்ஸை போய் இங்கே உடைக்கல அப்படின்னா 4 ஹவர்ஸ்லையும் பார்ப்போம். 4 ஹவர்ஸ்லையும் உங்களுக்கு தெரியும், 4 ஹவர்ஸில் வந்து இந்த லெவல்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 70ல் 69 லெவல்ஸை வந்து அவங்க வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குங்க ஆல்ரெடி.
ஓகேவா? சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த லெவல்ஸ் டிஃபெண்ட் பண்றாங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2வது S2 ஓகே. நம்ம பிவோட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? S2 நம்ம பிவோட்ஸை கொஞ்சம் பாருங்க. அதுவும் உங்களுக்கு நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. பாருங்க S2 சப்போர்ட் எடுத்ததுனால தான் இப்போ வந்து மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லெவல்ஸ்க்கு நம்ம போகும்போது பிவோட்டை நோக்கி தான் போகும் இல்லையா? ஸோ 2508 லெவல்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கு. யாராவது பை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2508 லெவல்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா தான் புலிஷ். அதர்வைஸ் வந்து நம்ம பேரிஷ்ல தான் இருப்போம். சாரி, நான் புலிஷ்ல தான் இருக்கேன். அது பேரிஷ் ஆகுதா இல்லையான்றதையும் நம்ம அப்புறமா நோட் பண்ணுவோம். சரி, இன்னொரு ட்ரெண்ட் இந்த பக்கம் போடுவோமா? இந்த பக்கம் எதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போமா? போட்டு வைப்போம். ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. பட் லெட் சி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெண்ட் லைனை மதிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மதிக்குதா, மிதிக்குதா, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இது நான் 1 ஹவர்ல தான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் மக்களே. நீங்க 30 மினிட்ஸ்ல பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடா தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இது இங்கேருந்து இப்படி 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 போச்சுன்னா கூட 2492 லெவல்ஸ்ல போய் 249 மேல எங்க வேணாலும் ரிஜெக்ட் ஆகலாம். 2490 லெவல்ஸ் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வைக்காதீங்க, ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 2503 லெவல்ஸ் போயிடும். இதை மேல உடச்சதுன்னா மேல போயிடும், இல்லாட்டினா அது வீஸ்ல இல்லை. ஸோ 2470 லெவல்ஸை வந்து சப்போர்ட் சொன்னா எடுக்குதான்னு நம்ம சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுதான் கோல்டோடைய சிச்சுவேஷன். அண்ட் சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிச்சுவேஷன் தான். அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 28134 லெவல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனாக எடுத்து மேலே போச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் ஜோனில் உட்காருங்க. ஓகேவா? கீழே வந்து பெரிய ஜோன்ஸ் வந்து கிடையாது ஆக்சுவலாக சில்வருக்கு. ரொம்ப கீழே இருக்கு. நம்ம ஜோன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கிறேன் நான் சில்வருக்கு. சில்வரில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நான் வந்து லெவல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்கும். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிமாண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். சப்ளை கம்மியாக இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் ட்ரெண்ட் தான் இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேருந்து இப்படி 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 இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 300 லெவல்ஸ் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நான் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். இது வந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி ஒரு 300 லெவல்ஸ் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் ட்ரேடை எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஆமாம், ஃபைன். இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வியூ தான் இது. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கமிங் டு பிடிசி வந்து அண்ணன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா இங்கே வரும்போது மறுபடியும் கீழே வந்து செல்லிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டானா, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு போறானா. இப்போ நீங்க இங்கே பை பண்ணலாமா? பிடிசி யூஎஸ்டியை பார்த்து பை பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் போட்டு அவனை நம்ம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். கரெக்டா 1 ஹவர்ல பாருங்க, கீழே வந்தாலும் ரெக்கவரி கொடுத்து மேலே போய் அவங்க ஸ்டாப் பண்ணி போயிருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த சேனல்குள்ள மாட்டிட்டு இருக்கான். மேலே கொஞ்சம் அடிக்கிறான், கீழே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நீங்க பை பண்ணுங்க. மறுபடியும் 59,000 ஆர் 60,000 வந்து டார்கெட் பண்ணி பை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வியூ அவ்வளோதான் மக்களே. மீதி நம்ம நாளைக்கு வியூவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.